the Lamb's Book of Life. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, June 3, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Let us pray. நாம் ஜெபிப்போமாக. Our Heavenly Father, we thank Thee this morning for Jesus. We thank Thee for the perfection of the gospel, for the perfecting and the eternal sovereignty of God's eternal spoken word. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவுக்காக இந்த காலையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தின் பரிபூரணத்திற்காகவும் பூரணப்படுத்துதலுக்காகவும் தேவனுடைய நித்தியமான உரைக்கப்பட்ட வார்த்தையின் நித்திய ராஜாதிபத்தியத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And according to His word, He called us and chose us in Him before the foundation of the world and wrote our names before the foundation of the world. அவருடைய வார்த்தையின்படியே அவர் எங்களை அழைத்து உலகத் தோற்றத்திற்கு முன்னே அவருக்குள் தெரிந்து கொண்டு உலகத் தோற்றத்திற்கு முன்னரே எங்களுடைய பெயர்களை எழுதினார். When God speaks a word, it's got to happen. It's just got to happen. And you spoke our names when you spoke His name. தேவன் ஒரு வார்த்தையை பேசும்போது அது நிறைவேற வேண்டும். அது சம்பவிக்கத்தான் வேண்டும். நீர் அவருடைய நாமத்தை உரைத்த போது எங்கள் நாமங்களை நீர் உரைத்தீர். You chose us with Him before the world began. So there's nothing we can say we could do, Lord. It's not in mankind. There's nothing we can boast on or brag on. கர்த்தாவே, உலகத் தோற்றத்திற்கு முன்பே நீர் எங்களை அவரோடு தெரிந்து கொண்டீர். எனவே எங்களால் ஏதாகிலும் செய்ய முடியும் என்று எங்களால் கூற முடியாது. அது மனித வர்க்கத்தில் இல்லை. நாங்கள் எந்த காரியத்தின் பேரிலும் தற்பெருமையாகவோ அல்லது தற்பெருமையாக பேசவோ முடியாது. The only thing we say is, God, thank you for your grace. Thank you for your mercy, Lord, seeing that we were aliens, but now thou hast perfected us with that perfect sacrifice that we stand in. நாங்கள் கூறுகிற ஒரே காரியம், தேவனே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்நியராய் இருந்ததை காண்கிறோம். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் உள்ளே நிற்கிற அந்த பரிபூர்ண பலியினால் நீர் எங்களை பரிபூர்ணப்படுத்தினீர். Oh God, stand in Him today as we move on. Thanking you, Father, for these things. நாங்கள் முன்னோக்கி செல்கையில், ஓ தேவனே, இன்றைக்கு அவருக்குள் நிற்போமாக என்று கூறுவோமாக. பிதாவே, இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We ask that there be one in here today, Lord, that is not in that condition. May they this moment make their one and eternal and final decision. கர்த்தாவே, இன்றைக்கு இங்கு யாராவது இருப்பார்களா என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த நிலையில் இல்லாதவர்கள் இந்த நொடிப்பொழுதில் அவர்கள் தங்களுடைய ஒரே நித்தியமான முடிவான தீர்மானத்தை எடுப்பார்களாக. Before you make your last and final call at their heart, we pray that you'll grant it through Christ's name. அவர்களுடைய இருதயத்தில் உம்முடைய கடைசியும் முடிவுமானதுமான அழைப்பை நீர் அருளும் முன்பு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக நீர் அதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And while we have our heads down, I wonder if there's such a person here this morning who is really in the sleeping virgin. You've never woke up to the realization that you've got to save souls. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்திக் கொண்டிருக்கையில் இந்த காலையில் இங்கே அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையாகவே உறங்கும் கன்னிகையில் இருப்பவர். நீங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற உணர்தலுக்கு நீங்கள் ஒருபோதும் விழித்திருக்கவில்லை என்றால், You've got to do something. And you want God to remember you as a soul savior. You want to be one who will go out and try to get soul saved. Would you raise your hand and say, God, remember me. God bless you. That's good. All right. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் தேவனை ஒரு ஆத்ம ரட்சகராக நினைவுகூர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் வெளியே சென்று ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முயற்சிக்கும் ஒருவராக இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி தேவனே என நினைவுகூரும் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லதுதான். சரி. Is there such a person here this morning who has never at one time accepted Christ as Savior, but this morning wants to make that final and eternal decision as you see the sun setting out yonder? And you know, it's just a few days more and we won't be here any longer. இந்த காலையில் கிறிஸ்துவை ரட்சகராக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத அப்படிப்பட்ட ஒரு நபர், ஆனால் இந்த காலையில் அந்த முடிவான நித்திய தீர்மானத்தை செய்ய விரும்புகிறீர்களா? அங்கே அப்பால் சூரியன் அஸ்தமிப்பதை நீங்கள் காணும்போது இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரமே உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் இனிமேல் இங்கே இருக்க மாட்டோம். You know that, but you want to come into the kingdom of God. You want God to receive you, and you believe that He does it.
And you'll raise up your hand to that effect this morning that you believe that Christ now takes you as His child. God bless you. God bless you. நீங்கள் அதை அறிவீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர விரும்புகிறீர்கள். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அவர் அதை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த காலையில் நீங்கள் உங்கள் கையை உயர்த்துவீர்கள். கிறிஸ்து இப்பொழுது உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Someone else, you'll take Him as your personal Savior this day. You raise your hand and say, from this day henceforth I now will serve God with all my heart. I believe and I want to be remembered. வேறு யாராவது நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக இந்நாளில் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி இந்த நாள் முதற்கொண்டு நான் இப்பொழுது என் முழு இருதயத்தோடு தேவனை சேவிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். All my life something's knocked at my heart, and I've turned it down, and I'm afraid I might turn it down the wrong time now. And so this morning, God by grace, I move out and raise my hand saying, be merciful to me a sinner. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒன்று என்னுடைய இருதயத்தை தட்டியுள்ளது. என்னுடைய இருதயத்தை தட்டியுள்ளது. நான் அதை புறக்கணித்திருக்கிறேன். நான் இப்போது தவறான நேரத்தில் அதை புறக்கணித்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். ஆகையால் இந்த காலையில் தேவன் கிருபையினால் நான் முன்னோக்கி வந்து என்னுடைய கரத்தை உயர்த்தி ஒரு பாவியான இடத்தில் இரக்கமாய் இரும் என்று கூறுகிறேன் என்று கூறுவீர்களா? Will there be another? God bless you. Bless you, little girl. I see your hand too, honey. All right. Someone else. If you raise your hand, say, remember me. வேறு யாராவது இருப்பார்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறுவனே உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேனே உன் கரத்தையும் கூட நான் காண்கிறேன். சரி. வேறு யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா? Is there a backslider say, oh, Brother Branham, I'm a Christian, but I'm a poor excuse for one. I'm constantly backsliding and doing what's wrong, and I love God. God took me by grace. I know I'm His child. பின்வாங்கி போன ஒருவர், ஓ சகோதரன் பிரணாம், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் நான் ஒரு மோசமான சாக்குப்போக்குள்ளவன். நான் தொடர்ந்து பின்மாற்றம் அடைந்து தவறானதையே செய்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன். தேவன் என்னை கிருபையினால் ஏற்றுக்கொண்டார். நான் அவருடைய பிள்ளை என்பதை நான் அறிவேன். But I've never been active. I've never done the work of the Lord. I just somehow drift along and in and out and in and out. But something is still holding in my heart. I'm ashamed of my testimony. I'd be ashamed to meet God this morning. Not one soul or nothing. ஆனால் நான் ஒருபோதும் சுறுசுறுப்பாக இருந்ததில்லை. நான் ஒருபோதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததில்லை. நான் எப்படியோ உள்ளேயும் வெளியேயும் அலைந்து திரிகிறேன். ஆனால் ஏதோ ஒன்று என் இருதயத்தில் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படுகிறேன். நான் இந்த காலையில் ஒரு ஆத்மாவையோ அல்லது எதுவுமின்றி தேவனை சந்திக்க வெட்கப்படுவேன். I want God to bring me back and hug me to His bleeding side and give me my whipping what I deserve and let me be a real Christian from this day henceforth. I'll raise my hand to God. That's what I want you to do, God. நான் தேவனை திரும்ப கொண்டு வந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் அவருடைய பக்கத்தில் என்னை கட்டி அணைத்து எனக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு தகுதியானதோ இந்த நாள் முதற்கொண்டு நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கட்டும். நான் என்னுடைய கரத்தை தேவனிடம் உயர்த்துவேன். தேவனே, அதைத்தான் நீர் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். God bless you, lady. God bless you. You. Now God sees your heart. And a lot of you raise your hands. I know you. I know you're up and down life. While you're at rest, Christians are praying. I know you're up and down condition. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது இப்போது தேவன் உங்களுடைய இருதயத்தை காண்கிறார். உங்களில் அநேகர் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்கள். நான் உங்களை அறிவேன். உங்களுடைய ஜீவியத்தின் ஏற்றத்தாழ்வை நான் அறிவேன். மீதமுள்ள கிறிஸ்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஏற்றத்தாழ்வு நிலையை நான் அறிவேன். I know you're backsliding. God knows them how much better if I knew them. I see you come to the altar, try to make a start, go back, try to make a start, go back. உங்களுடைய பின்மாற்றத்தை நான் அறிவேன். நான் அவர்களை அறிந்திருந்தால் தேவன் அவர்களை எவ்வளவு நன்றாக அறிவார். நீங்கள் பீடத்தண்டை வருவதை நான் காண்கிறேன். ஒரு துவக்கத்தை உண்டாக்க முயற்சித்து திரும்பிச் செல்வது. ஒரு துவக்கத்தை உருவாக்க முயற்சித்து திரும்பிச் செல்வது. A man just dropped dead a few days ago that used to teach Sunday school here. I'm afraid some of these people here I call the name. Many of you know who I'm speaking about. That man had come to church, he'd go back, he'd come to church, he'd go back. He wanted to do right. வழக்கமாக இங்கே ஞாயிறு வேதபாட பள்ளியை போதித்து வந்த ஒரு மனிதன் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கீழே விழுந்து மரித்து போனார். அவருடைய ஜனங்களில் சிலர் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களில் அநேகருக்கு தெரியும். அந்த மனிதன் சபைக்கு வருவார். அவர் திரும்பிச் செல்வார். அவர் சபைக்கு வந்திருப்பார். அவர் திரும்பிச் செல்வார். அவர் சரியானதை செய்ய விரும்பினார். He had an experience with God. He was a good man at heart, but he got to fumbling with the world too much. He died a young man. He left the world. Now I wonder what his reward will be. See? Don't do that. Don't do that, friend. Stay in the harness. அவருக்கு தேவனோடு ஒரு அனுபவம் இருந்தது.
அவர் இருதயத்தில் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர் உலகத்தோடு மிக அதிகமாக தடுமாறிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு வாலிபராக மரித்து போனார். அவர் உலகத்தை விட்டு சென்றார். எப்பொழுது அவருடைய பலன் என்னவாய் இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். பார்த்தீர்களா? அதை செய்யாதீர்கள் நண்பனே, அதை செய்யாதே. சேனத்துக்குள் தரித்திருங்கள். That man could come back to the earth today and stand yonder in the city anywhere, the very spot he died on. He'd scream and run towards the tabernacle as hard as he could come. Boy, I'll tell you, there'd be souls saved this next week. When he'd get his ace across the line now. அந்த மனிதன் இன்றைக்கு பூமிக்கு திரும்பி வந்து அப்பால் உள்ள நகரத்தில் எந்த இடத்திலும் நின்று அவர் மரித்த அந்த இடத்திலேயே அவர் கூச்சலிட்டு தன்னால் இயன்ற வரையில் கூடாரத்தை நோக்கி ஓடலாம். பையனே, அவர் இங்கு வரும்போது இந்த அடுத்த வாரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அவர் இப்பொழுது எல்லைக்கப்பால் இருக்கிறார். But remember, as long as there is an eternity, as deep as there is a sky, they'll never have another chance to save a soul. Never have another chance to live for God. He's made his final decision. ஆனால் நினைவிருக்கட்டும், நித்தியம் என்ற ஒன்று இருக்கும் வரை ஒரு வானம் எவ்வளவு ஆழம் உள்ளதோ ஒரு ஆத்மாவை ரட்சிக்க அவர்களுக்கு வேறொரு தருணம் கிடைக்காது. தேவனுக்காக ஜீவிக்க மற்றொரு தருணம் ஒருபோதும் இராது. அவர் தன்னுடைய முடிவான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். What about yours this morning? Let's make it right for God. While we have our heads bowed, give us a little part on the other side. On the other. இந்த காலையில் உங்களுடையதை குறித்து என்ன? நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் தேவனுக்காக அதை சரிபடுத்திக் கொள்வோமாக. யோர்தானுக்கு அக்கரையில் என்னும் சிறு சுருதியை எங்களுக்கு கொடுங்கள். Now keep praying. இப்பொழுது தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Slowly now, all of us. இப்பொழுது மெதுவாக நாம் எல்லோருமே Tree of life is blooming. There is rest for you. Jesus breaks every fetter. Jesus breaks every fetter. Jesus. What's holding you back? உங்களை தடுத்து நிறுத்துவது எது? Every fetter. When he sets you free, I will ever praise him. I will ever praise him. I will ever praise him. For he sets me free. Now all of us together slowly. இப்பொழுது நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து மெதுவாக. On the other side of Jordan, just across the river yonder, in the sweet field of Eden, where beyond life is blooming, there is rest for you. While Jesus breaks the indifferent fetters, the religious fetters, the denominational fetters, the sinful fetters, the unbelief fetters. அக்கறையற்ற விலங்குகள், மத சம்பந்தமான சங்கிலிகள், ஸ்தாபனங்களின் விலங்குகள், பாவ விலங்குகள், அவிசுவாசம், பிணைப்புகள். Jesus, his presence is near. Every fetter. Just make your decision. உங்களுடைய தீர்மானத்தை அப்படியே செய்யுங்கள். When he says you free, I will ever
praise Him. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Someone else, let the fetters be broke from around. Don't you want to be free today? What are you just pretending for? Why, you're only miserable to yourself if you're not free. வேறு யாராகிலும் சுற்றிலும் இருந்து விலங்குகள் உடைக்கப்படட்டும். இன்றைக்கு நீங்கள் விடுதலையா இருக்க விரும்பவில்லையா? நீங்கள் எதற்காக பாசாங்கு செய்கிறீர்கள்? ஏன் நீங்கள் விடுதலையா இருக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு மாத்திரமே பரிதபிக்கப்படுகிறீர்கள். The Holy Spirit, all the chunks out of the way, the Spirit of God moving down through your heart. God bless you, sister. பரிசுத்த ஆவியானவர் எல்லா பாகங்களும் வழியிலிருந்து விலகி தேவனுடைய ஆவியானது உங்களுடைய இதயத்தினூடாக அசைவாடுகிறது. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. On the other side, maybe some little old thing holding you. Don't you want to be saved? I hope our names are wrapped together. God bless you, brother. Hope our names are wrapped together yonder, glorious stars of God shining forever. Look over and say, there stands Brother Branham. ஏதோ ஒரு பழைய காரியம் உங்களை பிடித்து வைத்திருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லையா? நம்முடைய பெயர்கள் ஒன்றாக சுற்றப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய நட்சத்திரங்களாக நம்முடைய பெயர்கள் மகிமையில் ஒன்றாக சுற்றப்பட்டுள்ளன என்று நான் நம்புகிறேன். நோக்கி பார்த்து அங்கே சகோதரன் பிரணாம் நிற்கிறார் என்று கூறும்படி இருப்பதாக. நான் ஆம் சகோதரனே, அந்த காலை கூடாரத்தில் இருந்தது நினைவிருக்கிறதா? There is rest for you. I will ever praise Him. Don't you want to do it? Will ever praise. Backslider, don't you want to move up to the altar now? Yeah. பின்வாங்கி போனவரே, இப்போது நீங்கள் பீடத்தண்டை மேலே செல்ல விரும்பவில்லையா? That little old something standing your way, Jesus breaks that fetter. Come on. அந்த சிறிய பழைய ஏதோ ஒன்று உங்களுடைய வழியில் நின்று கொண்டிருக்கிறது. இயேசு அந்த சங்கிலியை உடைக்கிறார். வாருங்கள். When He says, "Give free," down at the cross where my Savior down there for cleansing from sin I cry. Oh, there to my heart was a blood. Glory to His name. Oh, glory to His precious name. Oh, glory. Sinner, friend, you at the altar? Backslider? Tell him about it now. Or was it? பாவியான நண்பனே, எங்கே பீடத்தண்டையில் பின்வாங்கி போனவனே, அதை குறித்து இப்பொழுது அவரிடம் கூறு. அது எங்கே இருந்தது? There to my heart was. You're kneeling there alone with God now. He's looking at you. Not even a sparrow could fall without Him knowing. நீங்கள் இப்பொழுது அங்கே தேவனோடு தனியாக முழங்கார் படியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை அறியாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட விட முடியாது. Oh, come to this fount, I'm so rich, sweet, mellow. You've never received the Holy Spirit, come, He's here. நீங்கள் ஒருபோதும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் வாருங்கள், அவர் இங்கே இருக்கிறார். At the Savior's feet, oh, plunge into faith and be made complete. Oh, glory to His name. While with your heads bowed, did you ever notice people who receive Christ? உங்களுடைய தலைகள் வணங்கி இருக்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? Watch what kind of a place they were in, how they got it. You see them act the same way. Certainly.
If it's severity and worked up and emotional, the child will be raised up like that. That's where it'll go. அவர்கள் எந்த விதமான இடத்தில் இருந்தனர் என்றும் அவர்கள் அதை எப்படி பெற்றுக்கொண்டனர் என்றும் அவர்கள் அதே விதமாக செயல்படுவதை நீங்கள் காணலாம். நிச்சயமாக அது மதபேதம் உள்ளதாயும் கிரியை செய்து உணர்ச்சி வசப்படுதலுமாயிருந்தால் அந்த பிள்ளை அந்த விதமாய் வளர்க்கப்படும். அந்த விதமாகவே அது செல்லும். If it's cold, formal, and indifferent, it's usually the way they are. They receive that type of spirit because that's what's there working then. அது குளிராக, சாதாரணமாக, அலட்சியமாக இருந்தால் வழக்கமாகவே அவர்கள் இருக்கும் விதம் அவர்கள் அந்த மாதிரியான ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுது அதுதான் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Take me to the cross. Amen. Take me to a place where there's a spirit moving. It mellows my heart. என்னை சிலுவை அண்டைக்கு கொண்டு செல்லும். ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு இடத்திற்கு என்னை கொண்டு செல்லுங்கள். அது என் இருதயத்தை கனிவாக்குகிறது. Though I speak with tongues of men and angels, though I give all my goods to feed the poor, my body to be burned as a sacrifice, have knowledge to know all mysteries and all these things, will all fail. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் ஏழைகளுக்கு போஷிக்க நான் கொடுத்தாலும், என்னுடைய சரீரம் ஒரு பலியாக எரிக்கப்பட எல்லா ரகசியங்களையும் இந்த எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளும்படியான அறிவை பெற்றிருந்தாலும் அவை யாவும் தவறிப்போகும். But when that which is perfect has come, which is love, it endureth forever. Love worketh faith. ஆனால் பரிபூர்ணமானது வரும்போது, அன்பு வரும்போது அது என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். அன்பு விசுவாசத்தை கிரியை செய்கிறது. Won't you come now while this lovely, humble, sweet feeling of the Holy Spirit moving here at the altar now? Just kneel down. Say, God be merciful to me. I want you to give me now in my heart. இந்த அழகான தாழ்மையான இனிமையான பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இங்கே பீடத்தண்டை அசைவாடி கொண்டிருக்கையில் நீங்கள் இப்பொழுது வரமாட்டீர்களா? அப்படியே முழங்காற்படியிட்டு தேவனே என்னிடத்தில் இரக்கமாயிரும். இப்பொழுது நீர் என்னுடைய இருதயத்தில் இப்போது நீர் எனக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். This spirit that's in the church. Now I kneel and I ask, and by faith I believe that you'll grant it to me. You'll walk with me. You're one of the most humble, sweetest spirits. It'll all be over then. இந்த ஆவியானவர் சபையில் இருக்கிறார். இப்பொழுது நான் முழங்காற்படியிட்டு நான் கேட்கிறேன். விசுவாசத்தினாலே நீர் அதை எனக்கு அருள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் மிகவும் தாழ்மையான இனிமையான ஆவிகளில் ஒன்றோடு நடந்து சென்று விடுவீர்கள். அப்பொழுது எல்லாம் முடிந்துவிடும். I am so wondrously saved from sin. Jesus, sweetly abide within. Oh, there at the cross where He took me. Glory to His name. While we're singing this, I wonder if there's any Christians who like to reconsecrate their life with these here at the altar who's come for the Holy Spirit and for salvation. Would you like to kneel up here with us, pray with us for a few minutes? நாம் இதை பாடிக்கொண்டிருக்கையில் கிறிஸ்தவர்கள் எவரேனும் தங்களுடைய ஜீவியத்தை மீண்டும் அர்ப்பணிக்க விரும்புகிறார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். பரிசுத்த ஆவிக்காகவும் ரட்சிப்பிற்காகவும் வந்துள்ள இவர்களோடு இங்கே பீடத்தண்டையில் இவர்களுடன் நீங்கள் இங்கே எங்களோடு முழங்காற்படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் எங்களோடு ஜெபிக்க விரும்புகிறீர்களா? Anything that you have need of, no matter what it is. If it's sickness, you have need of healing. If it's trouble, you have need of relief. If you're worried and bothered, need of peace, come now. Won't you? உங்களுக்கு தேவையுள்ள எந்த காரியமும் அது என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது சுகவீனமா இருந்தால் உங்களுக்கு சுகமளித்தல் தேவையாய் உள்ளது. அது தொல்லையா இருந்தாலும் உங்களுக்கு நிவாரணம் தேவையா இருந்தாலும் நீங்கள் கவலையடைந்து தொலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சமாதானம் தேவையா இருந்தாலும் இப்பொழுது வாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா? Oh, come to this fount, none so rich and sweet. Cast thy poor soul at the sea. Yeah. So glad to see so many coming this morning. இந்த காலையில் அநேகர் வருவதை காண மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And be made come. Glory to. You see, it's a work of the Holy Spirit. He does this. Two. Not emotional.
solid being. நீங்கள் பாருங்கள், அது பரிசுத்தாவியின் கிரியை. அவர் இதை செய்கிறார். உணர்ச்சி வசப்படுதல் அல்ல, திடமான ஆழமான. It's not fanatically, it's not formal. It's love that draws, constrains us. வெறித்தனமாக அல்ல, அது சம்பிரதாயமானது அல்ல. அன்பே நம்மை இழுத்து வற்புறுத்துகிறது. There to my heart was a love. Oh, glory to you. Wonderful. Everyone just bowing now. Don't you love this? I don't know how you feel, but I just feel like in my heart, you just feel teardrops on the inside of you coming down. அற்புதம். இப்பொழுது ஒவ்வொருவரும் தலைவணங்குகின்றனர். நீங்கள் அதை நேசிக்கவில்லையா? நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய உட்புறத்தில் கண்ணீர் துளிகள் இறங்கி வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள். God's Holy Spirit just moving, He's doing the work. Brother, give me a church like that. It's really broke up, going down to the potter's house to be remolded. தேவனுடைய பரிசுத்தாவி அசைவாடி கொண்டிருக்கிறது. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, அப்படிப்பட்ட ஒரு சபையை எனக்கு கொடுங்கள். அது உண்மையாகவே உடைந்து போய் குயவனுடைய வீட்டிற்கு சென்று மறு வடிவமைப்பு செய்யப்படும். Jesus, keep me near the cross. There's the precious fountain, free to all. Let the audience help sing that now while the penitent ones are at the altar asking. மனம் திரும்புகிறவர்கள் பீடத்தண்டையில் கேட்டுக்கொண்டிருக்கையில் கூட்டத்தார் அதை இப்பொழுதே பாட உதவட்டும். Oh God, our Father, we come to Thee today, humbly broken up, the Holy Spirit coming into the Word. Christians are so great and so grateful to Thee that they have accepted You and been born again. ஓ தேவனே, எங்களுடைய பிதாவே, நாங்கள் இன்றைக்கு தாழ்மையாய் நொறுங்குண்டு உம்மண்டை வருகிறோம். பரிசுத்தாவி வார்த்தைக்குள் வருகிறது. கிறிஸ்தவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டதற்காக, மீண்டும் பிறந்ததற்காக அவர்கள் உமக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Thou has ordained this from the foundation of the world. You have declared, you said, I have many things to tell you that I cannot tell you now. உலக தோற்றம் முதல் நீர் இதை நியமித்திருக்கிறீர். நீர் இதை அறிவித்து விட்டீர். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கூற முடியாத அநேக காரியங்களை நான் உங்களிடத்தில் கூற வேண்டியதா இருக்கிறது. But when He, the Holy Spirit, has come, He will reveal these things to you and will teach you and guide you. We're so thankful this morning for the Holy Spirit that reveals the Word of God. ஆனால் பரிசுத்த ஆவியாகி அவர் வரும்போது அவர் இந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துவார் என்றார். தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவிக்காக இந்த காலையில் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். You said He will bring these things to your memory, which I have said unto you, and He'll show you things to come. நீரோ, நான் உங்களுக்கு கூறியிருக்கிற இந்த காரியங்களை அவர் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்று. We're so glad that He is with us today, and through the teaching of the Word and the working of the Holy Spirit has caused Christians to be awakened. அவர் இன்றைக்கு நம்மோடு இருப்பதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையின் போதனையினூடாகவும் பரிசுத்த ஆவியின் கிரியையினூடாகவும் கிறிஸ்தவர்களை வெளிப்படைய செய்து Call sinners to come to Thee
backsliders to reconsecrate themselves. Father, they're on the altar. Calls the sick and the weary who's been afflicted to come and bow their heads to accept healing for their body. பாவிகள் உம்மண்டை வரவும் பின்வாங்கி போனவர்கள் தங்களை மீண்டும் அர்ப்பணிக்கவும் செய்ய வைத்தது. பிதாவே, அவர்கள் பீடத்தில் இருக்கிறார்கள். வியாதியஸ்தரும் பாதிக்கப்பட்டுள்ள களைப்புற்றோரும் வந்து தங்களுடைய தலைகளை வணங்கி தங்களுடைய சரீரத்துக்கான சுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். Knowing that thy spoken word is truth, everything else will fail, but thy word can never fail. உம்முடைய உரைக்கப்பட்ட வார்த்தை சத்தியம் என்பதை அறிந்திருக்கிறோம். மற்ற யாவும் தவறிப்போகும், ஆனால் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் தவறிப்போக முடியாது. Truth. You shall know the truth, and the truth shall make you free. சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And we come to accept this morning what you have provided for us in your vicarious suffering and the atonement at your death that you made for us. இந்த காலையில் நீர் எங்களுக்கு அளித்துள்ளதை, உமது மரணத்தில் எங்களுக்காக நீர் செய்த பாவ நிவாரணத்திலும் உம்முடைய கடுமையான வேதனையிலும் இருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வந்துள்ளோம். And we freely, Lord Jesus, receive it. We believe the word of God. We believe that you promised, he that will come to me, I will in no wise cast out. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் அதை இலவசமாக பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று நீர் வாக்கு பண்ணினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Oh God, what a promise. No matter what it's for. Thou said, when you pray, believe that you receive what you ask for. You shall receive it. ஓ தேவனே, என்னே ஒரு வாக்குத்தத்தம். அது எதற்காக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்பதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறியிருக்கிறீர். Now, Father, if we truly believe it, it's settled. We believe it. It is done. Then we act upon our confession that you have did it for us. இப்பொழுது பிதாவே, நாங்கள் அதை உண்மையாகவே விசுவாசிப்போமே, ஆனால் அது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அது முடிந்து விட்டது. அப்பொழுது நீர் அதை எங்களுக்காக செய்திருக்கிறீர் என்ற எங்களுடைய அறிக்கையின்படி நாங்கள் செயல்படுகிறோம். Not that we are worthy, we're unworthy, but through your unmerited grace that we have through thee, we believe that the work is finished. நாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதல்ல, நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் உமது மூலமாய் தகுதியற்ற நாங்கள் பெற்றுள்ள உம்முடைய கிருபையினூடாக கிரியை முடிவடைந்து விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And as these penitent ones and ones who are coming this morning consecrating themselves, and to those who are coming for the benefits of the suffering, as David said, bless the Lord, O my soul. இந்த மனம் திரும்புபவர்கள், இந்த காலையில் வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், துன்பத்தின் நன்மைகளுக்காக வருபவர்களுக்கு தாவீது கூறினது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. And forget not all his benefits, who forgiveth all of mine iniquity, my backsliding. அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே, என் அக்கிரமங்களை எல்லாம் என் பின்மாற்றத்தையும் மன்னிக்கிறார். And who healeth all of our diseases. That's the benefits of the believer. And we receive it through faith this morning by coming upon the word of God. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அதுவே விசுவாசியின் நன்மைகளாக இருக்கின்றன. நாம் இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையின் பேரில் வந்து விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக் கொள்கிறோம். Which was spoken before the foundation of the world. If it was impossible for it not to happen, so is it impossible for us not to get what we ask for if we ask for it with faith believing. And that lays within our hearts, Lord, to receive what we have asked for. அது உலகத் தோற்றத்திற்கு முன்னரே உரைக்கப்பட்டது. அது சம்பவிக்காமல் இருப்பது கூடாத காரியமாய் இருந்தால் நாங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது கூடாத காரியமாய் இருக்கும். நாங்கள் விசுவாசத்தோடு விசுவாசித்ததை வேண்டிக் கொள்வோமேயானால், கர்த்தாவே, நாங்கள் கேட்டுள்ளதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக இருக்கிறது. Jesus, keep us near the cross. When the enemy comes in like a flood, Lord, raise up a standard against him. Bless this little waiting congregation. இயேசுவே, எங்களை சிலுவையின் அருகே வைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, சத்துரு ஒரு வெள்ளத்தைப் போல வரும்போது அவருக்கு எதிராக ஒரு கொடியை உயர்த்தும். காத்திருக்கும் இந்த சிறிய சபையை ஆசீர்வதியும். God, may your Holy Spirit take these ones who consecrated their lives, these men and women who knelt at the altar, those sinners who come and bowed their heads, take them into thy kingdom. தேவனே, தங்களுடைய ஜீவியங்களை அர்ப்பணித்துள்ள இவர்களை, பீடத்தண்டை முழங்காற்படியிட்டுள்ள இந்த புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உடைய பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்வாராக.
வந்து தங்களுடைய தலைகளை வணங்கி இருக்கும் அந்த பாவிகளை உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும். Lord, I realize it's their own personal state. The minute they believed you, that's the minute you received them. For you said no man could come unless my Father draws him. கர்த்தாவே, அது அவர்களுடைய சொந்த தனிப்பட்ட நிலைமை என்பதை நான் உணர்கிறேன். அவர்கள் உம்மை விசுவாசித்த அந்த நிமிடத்தில் தான் நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டீர். ஏனென்றால் நீர், என் பிதா அவர்களை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான். All that comes, I'll give him everlasting life, and I'll raise him up at the last day. That's your word, Lord. We believe it. வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தாவே, அது உம்முடைய வார்த்தையாய் உள்ளது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். And it's done. The work is finished, and we thank you for it. We thank you for the healing of every body, for every wearied soul, for everything that those who had feeble hands hanging out, those who's been fearful, those who's wondered. அது முடிந்து விட்டது. பணி முடிவுற்று விட்டது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சரீரத்தின் சுகமளித்தலுக்காகவும், ஒவ்வொரு சோர்வுற்ற ஆத்மாவிற்காகவும், உம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கீழே தொங்கிக் கொண்டிருந்த பலவீனமான கரங்கள், பயத்தோடு இருந்து வந்தவர்கள், யோசித்தவர்கள். David said, when I was feared, got scared, then I trusted in you and walked on. தாவீது, நான் பயமடைந்த போது பயமடைந்தேன், அப்பொழுது நான் உம்மை நம்பி இருந்து தொடர்ந்து நடந்தேன் என்றான். God, let us stick up our heads this morning, not cowards but Christians who believe in Jesus Christ. May we walk on with our testimony shining. May through the healing of our bodies, through the testimony of our salvation, may we win others to thee. தேவனே, இந்த காலையில் நாங்கள் எங்கள் தலைகளை உயர்த்தியிருப்போமாக. கோழைகள் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள். பிரகாசிக்கிற எங்களுடைய சாட்சியோடு நாங்கள் நடந்து செல்வோமாக. எங்களுடைய சரீரங்களின் சுகமளித்தலின் மூலமாகவும் எங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியினூடாகவும் நாங்கள் மற்றவர்களை உமக்கு ஆதாயப்படுத்துவோமாக. Grant it, Father, as all on the altar we've laid. Grant it for your glory as we believe you and wait on you, Lord. பிதாவே, நாங்கள் வைத்திருக்கிற பீடத்தின் மீது உள்ள அனைத்தையும் இதை அருளும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை விசுவாசித்து உமக்காக காத்திருக்கையில் இதை உமது மகிமைக்காக அருளும். Here as we're just bathing in your beauty, just bathing in your promise, feeling that glorious Holy Spirit wooing us to thee. How we love you, how we praise you. இங்கேதான் உம்முடைய அழகில் நீராடுகிறேன். உம்முடைய வாக்குதத்தில் நீராடி அந்த மகிமையான பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்மண்டை கவர்ந்தெடுப்பதை உணர்கிறோம். நாங்கள் உம்மை எவ்வளவாய் நேசிக்கிறோம், நாங்கள் எவ்வளவாய் உம்மை துதிக்கிறோம். How I worship you, Lord. Myself here behind this sacred desk, with my hands up to thee, I worship thee, my God. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் உம்மை ஆராதிக்கிறேன். நானே இங்கே இந்த புனிதமான மேசைக்கு பின்னால் என்னுடைய கரங்களை உம்மை நோக்கி உயர்த்தி, என் தேவனே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். I worship thee. You're my healer, my Savior, my King, my provider, my Father, my brother, my all in all. Rest in thee. You are my strength. நான் உம்மை தொழுது கொள்கிறேன். நீரே என் சுகமளிப்பவர், என் ரட்சகர், என் ராஜா, என் வழங்குனர், என் பிதா, என் சகோதரனே. என்னுடைய முழுமையும் உம்மில் தங்கியிருக்கிறது. நீரே என்னுடைய பலன். Publicly, David said, I will praise thee in the congregation of the saints, and I'll give thee praise before the sanctified ones this morning. I praise thee for healing me. I praise you for my life. நான் பகிரங்கமாக, நீங்கள் தாவீது பரிசுத்தவான்களின் சபையில் உம்மை துதிப்பேன் என்றான். நான் இந்த காலையில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக உம்மை துதி செலுத்துவேன். என்னை சுகப்படுத்தியதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். என் ஜீவியத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். I praise you for my health. I praise you for the goodness you showed to me. I praise you for my friends. I praise you for everything, Lord. You're wonderful, joy unspeakable and full of glory. How I praise thee. என்னுடைய ஆரோக்கியத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். நீர் எனக்கு காண்பித்திருக்கிற நன்மைக்காக நான் உம்மை துதிக்கிறேன். என் நண்பர்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே, நான் எல்லாவற்றுக்கும் உம்மை துதிக்கிறேன். நீர் அற்புதமானவராயும் விவரிக்க முடியாத சந்தோஷமாயும் மகிமையால் நிறைந்தவருமாயிருக்கிறீர். நான் எவ்வளவாய் உம்மை துதிக்கிறேன். How I can recommend thee to the weary. How I can recommend thee to the sinner as a savior. How I can recommend thee to the sick as a healer. How I can recommend thee to the wanderer as a king. சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் எப்படியாய் உம்மை சிபாரிசு செய்ய முடியும்? ஒரு இரட்சகராக நான் எப்படி உம்மை பாவிக்கு சிபாரிசு செய்ய முடியும்? ஒரு சுகமளிப்பவராக நான் எப்படி உம்மை வியாதியஸ்தருக்கு சிபாரிசு செய்ய முடியும்? அலைந்து திரிபவர்களுக்கு நான் எப்படி உம்மை ஒரு ராஜாவாக சிபாரிசு செய்ய முடியும்? Oh,
Oh, how I love thee this morning. How I can recommend you, Lord, to those who are downtrodden, to be the joy in the camp. How we thank thee. ஓ, இந்த காலையில் நான் உம்மை எவ்வளவாய் நேசிக்கிறேன். கர்த்தாவே, அடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நான் எப்படி உம்மை பரிந்துரைக்க முடியும்? முகாமில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். Oh, you're a rock in a weary land, the shelter in a time of storm, the Alpha Omega, the beginning, the rose of Sharon, the lily of the valley, the morning star. ஓ, நீர் வறண்ட தேசத்தில் ஒரு கன்மலையாயும் புயலின் காலத்தில் புகலிடமாயும் இருக்கிறீர். அல்பா, ஒமேகா, ஆதியும் அந்தமும், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விடிவெள்ளி நட்சத்திரம். Oh, how we love you, how we adore you and praise you, thou matchless eternal one. We give thee praise. Oh, we'll praise thee and give thee praise to all ages. ஓ, நாங்கள் எவ்வளவாய் உம்மை நேசிக்கிறோம். எவ்வளவாய் நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதிக்கிறோம். நீர் ஒப்பற்ற நித்தியமான ஒருவரே. நாங்கள் உமக்கு துதி செலுத்துகிறோம். ஓ, நாங்கள் உம்மை எல்லா காலங்களினூடாகவும் துதித்து உம்மை துதிப்போம். Receive us, Lord, as we offer these blessings, the fruits of our lips. You said we are a peculiar people, a royal priesthood, offering spiritual sacrifice, the fruits of our lips, giving praise to his name. நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய உதடுகளின் கனிகளை ஏறெடுக்கையில் கர்த்தாவே எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர், நாங்கள் ஒரு விசேஷித்த ஜனங்கள், ஒரு ராஜரீக ஆசாரியத்துவம், எங்களுடைய உதடுகளின் கனிகளை அவருடைய நாமத்திற்கு துதி செலுத்தி ஆவிக்குரிய பலியை செலுத்துகிறோம் என்று கூறினீர். How we praise him, how we adore him forever and ever. Oh, receive the very adorations of our hearts, express our lips, Lord. நாங்கள் எவ்வளவாய் அவரை துதிக்கிறோம், நாங்கள் எவ்வளவாய் அவரை என்னைக்குமாய் ஆராதிக்கிறோம். ஓ, எங்கள் உதடுகள் வெளிப்படுத்தும் எங்களுடைய இருதயத்தின் வந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. That from the depths of a pure heart we praise thee, knowing that it's not what we could do, it's not our life, it's his life. It's not our salvation, it's his salvation. It's not our heaven, it's his heaven. தூய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடியது அதுவல்ல, அது எங்களுடைய ஜீவியம் அல்ல, அது அவருடைய ஜீவன் என்பதை அறிந்திருக்கிறோம். அது எங்களுடைய ரட்சிப்பு அல்ல, அது அவருடைய ரட்சிப்பு. அது எங்களுடைய பரலோகம் அல்ல, அது அவருடைய பரலோகம். Oh, we're not our own works, we're his works. It's not our grace, it's his grace. Not our glory, but his glory. Not our power, but his power. Oh, how we love you. ஓ, நாங்கள் எங்களுடைய சொந்த கிரியைகள் அல்ல, நாங்கள் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறோம். எங்களுடைய கிருபை அல்ல, அது அவருடைய கிருபை. எங்களுடைய மகிமை அல்ல, அவருடைய மகிமை. எங்களுடைய வல்லமை அல்ல, ஆனால் அவருடைய வல்லமை. ஓ, நாங்கள் எவ்வளவாய் உம்மை நேசிக்கிறோம். Not our church, but his church. How we praise thee for it. That's our hearts, Lord. That's our hearts. Receive us. எங்களுடைய சபை அல்ல, ஆனால் அவருடைய சபை. கர்த்தாவே, அது எங்களுடைய இருதயங்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் எவ்வளவாய் உம்மை துதிக்கிறோம். அதுவே எங்களுடைய இருதயங்களாகும். எங்களை ஏற்றுக்கொள்ளும். Oh, God, send the little Branham Tabernacle and outpouring of the Spirit. Will you, Lord? Oh, we're needy here on the corner. God, send down the showers of blessing. Pour out the rain of God, the farmer ladder. ஓ, தேவரே, இந்த சிறிய பிரணாம் குடாரத்திற்கு ஆவியின் ஊற்றுதலை அனுப்பும். கர்த்தாவே, நீர் அவ்வாறு செய்வீரா? ஓ, நாங்கள் இங்கே மூலையில் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனே, ஆசீர்வாத மழையை அனுப்பும். தேவனுடைய முன்மாரியையும் பின்மாரியையும் பொழியும். Baptize our pastor anew, Lord. Send him afire with the gospel. We love him today, Lord. He's your servant. We pray that you'll anoint his heart. கர்த்தாவே, எங்களுடைய போதகரை புதியதாக அபிஷேகியும். அவரை சுவிசேஷத்தை கொண்டு அக்கினியால் எரிய செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் அவரை நேசிக்கிறோம். அவர் உம்முடைய ஊழியக்காரன். நீர் அவருடைய இருதயத்தை அபிஷேகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Anoint the hearts of the other preachers in the building this morning, and every member. May we go out of here, Lord. இந்த காலையில் கட்டடத்தில் உள்ள மற்ற பிரசங்கிமார்களின் இருதயங்களையும் ஒவ்வொரு அங்கத்தினரின் இருதயங்களையும் அபிஷேகியும். கர்த்தாவே, நாங்கள் இங்கிருந்து போவோமாக. And don't forget your poor unworthy servant myself, Lord, that you'll anoint me afresh with the Holy Ghost. Grant it, Lord. கர்த்தாவே, என்னை தகுதியற்ற உம்முடைய எளிய ஊழியக்காரனை மறந்து விடாதேயும். அதாவது பரிசுத்த ஆவியினால் என்னை புதியதாக அபிஷேகிக்க வேண்டும். கர்த்தாவே, அதை அருளும். Give us these blessings. We humbly waiting at the altar, knowing that we receive it, bathing ourselves in your Holy Spirit, and not ashamed of the gospel of Jesus Christ, the power of God unto salvation. How we thank thee, Father. இந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். நாங்கள் தாழ்மையாய் பீடத்தண்டை காத்திருக்கிறோம். நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து உம்முடைய பரிசுத்த ஆவியில் எங்களையே நீராட்டும். ரட்சிப்புக்கென்று தேவனுடைய வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கமடையவில்லை. அதற்காக நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Some glorious day, we hope to see you, Lord. Lay our hands upon the feet of the one that stands with us today, whom we cannot see, but we know that he's here. How we praise him.
என்ற ஒரு மகிமையான நாளில் கர்த்தாவே நாங்கள் உம்மை காண்போம் என்று நம்புகிறோம். இன்றைக்கு எங்களோடு நிற்கிறவரின் பாதங்களில் எங்கள் கரங்களை வைத்து அவரை நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவர் இங்கு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எவ்வளவாய் அவரை துதிக்கிறோம். Out in that city, the sun it will never go down. The flowers are blue forever, and the sun it will never go down. I feel like traveling on. I do. I feel like traveling on. The flowers are blue forever, and the sun it will never go down. How many feels that way? Raise up your hand. எத்தனை பேர் அந்த விதமாக உணர்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Feel like shouting sometimes. I do. I feel like shouting. I do. The flowers are blue forever, and the sun it will never go down. I feel like traveling on. I do. I feel like traveling on. The flowers are கர்த்தாவே, நீர் படகின் தலைப்பகுதியில் இருப்பவர். நீர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிவீர். நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Your Heavenly Father, as we pass down the altar, lay hands on those maybe who are waiting for Father. May the Holy Spirit that didn't touch them in your life. But we pray, Heavenly Father. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் பீடத்தண்டை கடந்து போகையில் கூடுதலான ஆசீர்வாதத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மீது கரங்களை வைத்து பரிசுத்த ஆவியானவர் அது சரியான வழியில் தொடரவில்லை, ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதங்களை அருளும். ஓ பரலோக பிதாவே, பேசும். எங்கள் சகோதரிக்கு ஏக்கமாயிரும். Up here by faith. Many days has she been there. அன்புள்ள பரலோக பிதாவே, விசுவாசத்தினால் இங்கே இந்த அருமையான ஸ்திரீ நடந்து வரும்போது அநேக நாட்களாக அவள் இங்கு இருந்து வருகிறாள். Green hair, green skin, but what a lot of hard work we have to pass through here. No doubt that what these hands have come down the pages of the Bible. Lift it up to me. இந்த நரைமுடிகள் மற்றும் சுருக்கங்கள், ஆனால் இங்கே கடின உழைப்பினால் கடன் செல்ல வேண்டியதாயிருக்கும். இந்த கரங்கள் வேதாகமத்தின் பக்கங்களில் இறங்கி உம்மண்டை உயர்த்தப்பட்டிருக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. No doubt that through this heart. And this morning, as she hobbled into the church with a crutch on her arm. But now, by faith, she laid it down. Amen. Walk away. Coming for the blessings of God. சந்தேகமே இல்லை. ஆனால் இருதயத்திற்கு உண்மையாய் இந்த காலையில் அவள் தன்னுடைய கரத்தின் கீழ் ஒரு ஊந்துகோலுடன் இந்த சபைக்குள் நுழைந்தாள். ஆனால் இப்பொழுது விசுவாசத்தினாலே அவள் நடந்து செல்ல அதை கீழே வைக்கிறாள். கர்த்தாவே அவளை சுகப்படுத்தும். அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக வருகிறாள். பரலோகத்தின் தேவனே, நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவளுடைய எஞ்சியுள்ள நாட்களில் அவள் அதை ஒருபோதும் எடுக்க வேண்டியதாகிறாது. அவளுடைய சரீரத்தில் அவளுக்கு பலனை கொடும். கர்த்தாவே, அவள் உமக்காக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேண்டாம், நீங்கள் அந்த பழைய ஊன்றுகோலை இனி உபயோகிக்க வேண்டியதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சரியாகி விட்டீர்கள். அது இல்லாமல் நீங்கள் வீட்டிற்கு செல்ல போகின்றீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நீங்கள் கட்டடத்தை விட்டு வெளியே செல்லும் போது நீங்கள் அதை உங்களுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு வெளியே நடந்து செல்லுங்கள். எல்லாம் முடிந்துவிடும். பிதாவாகிய தேவனே, இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த பெண்ணை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவளை முழுவதுமாக சுகப்படுத்தும். பிதாவே, இதை அருளும். நாங்கள் அவள் மீது கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தில் அதை விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் சகோதரி ஸ்லாட்டர் மீது கரங்களை வைத்து அவள் சுகமடையும்படி வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள தேவனே, நாங்கள் கரங்களை எங்களுடைய மேல் வைக்கிறோம். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த பல்லவியை பாடுவேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து பல்லவியை பாடுகிறீர்கள். The first one to die for this Holy Ghost plan was John the Baptist. He died like a man. Then came the Lord Jesus. They crucified him. He preached that the Spirit would save man from sin. Keeps dripping with blood. Yes, it's dripping with blood. This Holy Ghost God, I love it. It's dripping with blood. The blood of this. Let the world say what they want to. Who died for the truth. This Holy Ghost God, well, keeps dripping with blood. Then they stoned Stephen. He preached against sin. He made them so angry. They dashed his head in. But he died in the Spirit. He gave up the ghost and went to join the others. That life-giving hope kept dripping with blood. This Holy Ghost, it's dripping with blood. The blood of who died for truth. This Holy Ghost gospel is dripping with blood. There's Peter and Paul and John the Divine. They gave up their lives so this gospel could shine. They mingled their blood with the prophets of old, so the true word of God could honest be told. Keeps dripping with blood. Yes, dripping with blood. This Holy Ghost gospel, it's dripping with blood. The blood of disciples who died for the truth. This Holy Ghost gospel, it's dripping with blood. Souls under the altar crying, how long for the Lord to punish those who've done wrong? Listen, but there's going to be more who'll give their life's blood for this Holy Ghost gospel and its crimson blood. Oh, it keeps dripping with blood. Yes, it's dripping with blood. This Holy Ghost gospel, it's dripping with blood. The blood of disciples who died for the truth. This Holy Ghost gospel is dripping. How many is glad this morning that you've received the Holy Spirit? Raise up your hands. Isn't it wonderful? Sure, it's dripping with blood. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதற்காக இந்த காலையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அது அற்புதமாக இருக்கவில்லையா? நிச்சயமாக. Shake hands with your friend standing next to you. Dripping with blood. உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கும் உங்களுடைய நண்பருடன் கரங்களுக்குங்கள். Say praise the Lord, brother, for all this.
சகோதரனே, அவருடைய எல்லா நன்மைக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். Ghost gospel is dripping with blood, for the blood of disciple who died for the truth. God bless you, brother. God bless you. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It's dripping with blood. Oh, it's dripping with blood. That's it. Raise up your hand. அதுதான், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். It's dripping with blood. This Holy Ghost. எல்லோரும் அதை பாடுங்கள். Wonderful. So happy to hear that. God bless. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், அற்புதம். அதை கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. A lady was just prayed for. She's been walking out for 3 years, glorifying God. ஒரு பெண்மணிக்காக ஜெபிக்கப்பட்டது. அவள் இப்பொழுது 3 வருடங்களாக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே நடந்து கொண்டிருக்கிறாள். Now let's sing this good old song. How many like this? எப்பொழுது இந்த நல்ல பழைய பாடலை நாம் பாடுவோம்? எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? Faith in the Father, faith in the Son. பிதாவில் விசுவாசம், குமாரனில் விசுவாசம். Faith in the Holy Ghost, 3 in the 1. பரிசுத்தாவில் விசுவாசம், 1 3. All right, sister. சரி சகோதரியே, அதை கொடுங்கள். Faith in the Son, faith in the Holy Ghost, 3 in the 1. For demons will tremble and sinners awake. Faith in Jehovah will anything. How many loves a good happy crowd like this? Oh, God bless you, sir. Let's all sing now, everybody to the top of their voice. God bless you. Thank you, sister. God bless you. இப்படிப்பட்ட நல்ல சந்தோஷமான கூட்டத்தை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஏன் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் யாவரும் பாடுவோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உச்ச குரலில், சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. The faith that you gave, and you make you sing. Yes. Amen. Amen. God bless you. God bless you. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, my dear sister. God bless you, sister. என் அருமை சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Your hands and sing it now. God be with you till we meet. உங்களுடைய கரங்களை இப்பொழுது அதை பாடுங்கள். God bless you, sister. So glad to see you up here. சகோதரி கெல்லி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை இங்கு காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. All of those who this is a shouting, it's Sister Kelly. You know she was the devil tried to kill her out here in an automobile accident and had her out there at the hospital all cut up and said she'd never walk and everything. இது யார் சத்தமிடுகிறது என்பதை யாவரும் அறிவர். அது சகோதரி கெல்லி. உங்களுக்கு தெரியும், பிசாசு அவளை இங்கே ஒரு மோட்டார் வாகன விபத்தில் கொல்ல முயன்றான். அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது முற்றிலுமாக பாதிப்படைந்திருந்தாள். அவள் ஒருபோதும் நடக்க மாட்டாள் என்றும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கூறினார். But God's grace, she was the one who
Sound like the Salvation Army up here this morning. Let's praise the Lord with her, everybody. Shake hands with Mr. Come out. ஆனால் தேவனுடைய கிருபை அவள் சுகமாக்கப்பட்டாள் என்று காலை இங்கே இரட்சணிய சேனை இருப்பது போன்று தென்படுகிறது. நாமும் அவளோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போமாக. எல்லோருமே நீங்கள் யாவரும் வந்து சகோதரி கெல்லியை சந்தித்து நீங்கள் வரும்போது அவளோடு கரங்களுக்குங்கள். I know you're all glad to see your sister, and you come down and shake hands with her right here at the altar. Y'all do. Everybody, glad to see you. Well, praise the Lord. நீங்கள் உங்களுடைய சகோதரியை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே பீடத்தண்டையிலே இறங்கி வந்து அவளோடு கரங்களுக்குகிறேன். நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் அவ்வாறு செய்யுங்கள். உங்களை கண்டதில் மகிழ்ச்சி. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரன் டெவில், சகோதரன் டெவில், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's stop and bow our heads just a minute. Will you, while brother dismisses us? Bow your heads just a minute in prayer, brother Neville, if you will. சகோதரன் நம்மை கலைந்து செல்ல செய்கையில் நாம் ஒரு நிமிடம் நின்று நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஜெபத்தில் உங்கள் தலைகளை ஒரு நிமிடம் வணங்குங்கள். சகோதரன் நெவில், நீங்கள் விரும்பினால்